அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இங்கு ஒன்று குழுமிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவர்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காயல்பட்டணம் கிளை சார்பாக ஒற்றைப்படை இரவு நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே தற்பொழுது 1 மணியிலிருந்து 2:15 மணி வரைக்கும் திருக்குரானிலிருந்தும் பொதுவான ஹதீஸ்களிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம நடத்த இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய அணிகளாக பெண்கள் பிரிவில் 2 பிரிவுகளாகவும், பெண்கள் பகுதியில் 2 பிரிவுகளாகவும், ஆண்கள் பகுதியில் ஒரே ஒரு பிரிவு. அதாவது ஆண்கள் அணியினருக்கு ஞானம் நிறைந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரும், பெண்கள் அணியினரில் அறிவுச்சுடர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ற பெயரும், இன்னொரு அணியினருக்கு தியாகச் செம்மல் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா என்ற பெயரும் நம்ம சூட்டியிருக்கிறோம். நேற்றைய கடந்த ஒற்றைப்படை இரவு மாதிரி தான் இந்த இரவுலையும் இப்போ அந்த கேள்வி பதில் நடக்கும். பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த டீமுக்கு 2 குரான் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சகோதரர் ஒரு பரிசை அறிவிச்சிருக்கிறாங்க. அது கடைசியில் 5 ஒற்றைப்படையிலையும் யார் நிறைய மார்க் எடுத்திருக்காங்களோ, போன மார்க்கும் கொஞ்சம் போட்டுருங்க, எந்த டீம் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த டீமு ஜெயிச்சிருவாங்க. அப்போ அந்த டீமில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் பரிசு அப்படின்னு இருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஞானம் நிறைந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அணியினருக்கு கேள்வி ஆரம்பம். கேள்வி கேட்கலாமா? பனி இஸ்ராயில் இதனுடைய பொருள் என்ன? மைக்கில் சொல்லுங்க. இஸ்ராயலின் வழித்தோன்றர்கள். இஸ்ராயலின் வழித்தோன்றர்கள் என்பது மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள் அவர்களுக்கு போட்டுருங்க. அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு அல்லாஹ் தன் அடியார் என்று கூறுவது யாரை? அல்லாஹ் தன் அடியார் என்று கூறுவது யாரை? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாஷா அல்லாஹ், சரியான பதில். சவுண்ட் வருது. 10 மார்க், 10 மதிப்பெண்கள். அடுத்தது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு எங்கிருந்து எங்கே அல்லாஹ் நபியை அழைத்து சென்றான்? எங்கிருந்து எங்கே அல்லாஹ் நபியை அழைத்து சென்றான்? மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து மஸ்ஜிதில் அக்ஸாவிற்கு. மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள். 3 அணியினரும் துவக்கமே மதிப்பெண்களோடு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போ பஸ்ஸர் கேள்வி. சரியா? நான் கேட்குற கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். யார் அவங்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கேள்வி. பைக்கு பிரச்சனையாக இருக்கு. சரி செய்ய முடியுமா? எனக்கு மேன் சவுண்ட் வருது தெரியல. எப்படி? சரி, ஓகே. கேள்வி கேட்குறேன். அதாவது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லனா 10 மார்க் மைனஸ் ஆயிடும். சரியா? நீங்கள் எங்களுக்கு தெரியும்னு சொன்னால் கரெக்டாக தெரிஞ்சால் தான் சொல்லணும். அப்படி தெரிஞ்சு நீங்கள் பதில் தெரியாது சொல்லணும்னா 10 மார்க் மைனஸ் ஆயிடும். இப்படி சொன்னா தான் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க. சரி, அடுத்து பனி இஸ்ராயில் விளக்கம் தருக. பனி இஸ்ராயில் இதற்கு ஒரு விளக்கத்தை தரணும். உங்களிடத்தில் ஒரு சின்ன விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. சரியா? உங்க அணிக்காக தான் நீங்க பேசுறீங்க. சரி, ஓகே. எந்த டீம்மா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்ராஹிம் நபியுடைய மகன் யாக்கூப், இஸ்ஹாக் நபியுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களில் வந்த பிள்ளைகளுக்கு தான் பனு இஸ்ராயில் அப்படின்னு சொல்லப்படும். இன்னும் சரியா சொல்லுங்க. இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த மக்கள், அந்த மக்களுக்கு பனு இஸ்ராவேலர்கள் அப்படின்னு சொல்லப்படும். யாக்கூப் நபி வந்து பனு இஸ்ராயில் அப்படின்ட்டு அவங்க வம்சாவளிகை 12 அந்த மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள்லேருந்து வந்தவங்க தான் பனு இஸ்ராவேலர்கள். அவ்வளோதானா? 10 மார்க்கு மைனஸ் ஆகுதா இல்லை மதிப்பெண் கூடுதான்னு பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விளக்கத்தை சொல்ல மாட்டீங்களே. இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றல் தான் பனி இஸ்ராயில். ஏன் பனி இஸ்ராயில் பேர் வந்தது? அது காரணம் எங்களுக்கு தெரியும். நம்ம எங்களுக்கு தெரியும். எந்த டீம்? உம்மு சுலைம். அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் வந்து இஸ்ராயில். வெரி குட். இந்த பாயிண்ட் தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதனால தான் இஸ்ராயேல் மக்கள். சரியா? அதனால நம்ம யாக்கூப் நபிக்கு தான் இஸ்ரவேலர்கள் சொல்லப்படும். நான் சொன்னேனே பனு இஸ்ராயில்னு அவங்க அழைக்கப்படுவார்கள். இஸ்ரவேலர்கள் தப்பு இல்ல, யாக்கூப் நபியை பனு இஸ்ராயில்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இல்ல, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் இஸ்ராயில், அவர்களை இஸ்ரவேலர்கள் என்று சொல்ல மாட்டோம். சரியா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதனால உங்களுக்கு 10 மார்க் மைனஸ் ஆகுது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு டீமுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள் போட்டுருங்க. சரியா? 10 மதிப்பெண்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க டீமுக்கு -10. சரியா? சரி. இப்போ அடுத்த கேள்வி ஆரம்பமாகிறது. ஞானம் நிறைந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எதற்காக அல்லாஹ் நபியை அழைத்து சென்றான்? எதற்காக அல்லாஹ் நபியை அழைத்து சென்றான்? இறைவனின் சான்றை காண்பிக்க. மாஷா அல்லாஹ், சரியான பதில். இறைவனின் சான்றுகளை காட்டுவதற்காக அழைத்து சென்றான். மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு இரவில் அழைத்து சென்றவன் என்று கூறிவிட்டு, இரவில் அழைத்து சென்றவன் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த நபியை இரவில் அழைத்து சென்றவன் என்று கூறிவிட்டு தன்னுடைய தன்மையை பற்றி கூறுகிறான். தான் யார்? நான் பேசுறப்பா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு 3 தன்னுடைய தன்மை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். அந்த 3 தன்மை சொல்லுங்கம்மா. அவன் தூய்மையானவன், அவன் பார்ப்பவனாகவும் செவியற்பவனாகவும் இருக்கிறான். சொல்லுங்கம்மா. அவன் தூயவன், அவன் பார்ப்பவனாகவும் செவியேற்பவனாகவும் இருக்கிறான். சரியான பதில். தூயவன், அவனே செவியேற்பவன், அவனே பார்ப்பவன். 10 மார்க் போட்டுருங்க. சரியா? அடுத்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு, அதாவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க பனி இஸ்ராயில் முழுமையாக படிக்கணும். முழுமையாக படித்து அதில் நம்ம படிப்பினை பெறணும். ஏன்னா ஒவ்வொரு வசனமே ரொம்ப முக்கியமான வசனம். சரியா? அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். திரும்பவும் அதை உங்களுக்கு கவனப்படுத்துகிறோம். சரி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு யாருக்கு எதை கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான்? யாருக்கு எதை கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான்? நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. மூசாவிற்கு சபுரை கொடுத்தோம். என்னம்மா? தாவூதிற்கு சபுரை கொடுத்தோம். கரெக்டா? இல்ல, தாவூதுக்கு சபுரை கொடுத்தோங்கிறது தான். அப்படி ஒரு இதுக்கா? ஆமா, இருக்குது. தாவூதுக்கு சபுரை கொடுத்தோம்னு வரும். வழங்கினோம். இல்ல, பாஸ். அப்படியே பாஸ் ஆகுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. இங்கே எங்கேயா? சாரி, இங்க லுக்மான். யாருக்கு எதை கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான்? யாருக்கு எதை கொடுத்தோம் என்று கூறுகிறான்? மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். மாஷா அல்லாஹ், சரியான பதில். 5 மார்க் போட்டுருங்க.
5 பாஸ் கேள்வி. நீங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. சரி, அடுத்த கேள்வி யாருக்கு? இங்க ஞானம் நிறைந்த லுக்மான் அணியினருக்கு. மகவனிங்க, இதை மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தவங்கறான்ல, அந்த வேதத்தை பத்தி எல்லாம் சொல்றான். இதை யாருக்கு நேர் வழிகாட்டியா ஆக்கினோம்? இஸ்ரவேலர்களுக்கு. இஸ்ரவேலர்களுக்கு நேர் வழிகாட்டி ஆக்கணும் என்பது சரியான பதில். 10 மார்க் கொடுங்க. அடுத்து கீழே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. இந்த முழு அத்தியாயத்திலையும், இந்த 17வது அத்தியாயம் இருக்குல்ல, இந்த முழு அத்தியாயத்திலையும் பெயர் குறிப்பிடப்பட்ட நபிமார்கள் யார்? நூஹ் நபி, மூசா நபி, தாவூத் நபி. இன்னொரு நபி ஆதம் நபி. ஆதம் நபி என்பது மிக சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க. மாஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. நூஹ் நபி பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான்? நூஹ் நபி பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறார்? ஒரு சிறப்பு. நன்றியுள்ள அடியாராக இருந்தார். மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள். கிட்டத்தட்ட 3 சுற்று முடிவடைந்த நிலையில் லுக்மான் அணியினர் 35 மதிப்பெண்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் 20, உம்மு சுலைம் 30. ஆண்கள் அணியினர் லீடிங்ல இருக்கிறாங்க. அதாவது என்ன, யாரு? நூஹ் நபி பற்றி அல்லாஹ் ஒரு சிறப்பை சொல்றான். அவர் நன்றியுள்ள அடியாராக இருந்தார். சரியான பதில். மாஷா அல்லாஹ். சரி, அடுத்த சுற்று யாருக்கு? லுக்மான் அணியினருக்கு. இஸ்ராயலின் வழித்தோன்றர்கள் எத்தனை முறை குழப்பம் செய்வார்கள்? 2. மாஷா அல்லாஹ், சரியான பதில். 10 மார்க் போடுங்க. லுக்மான் அணிக்கு 10 மார்க். அடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு, அல்லாஹ்வை இன்றி யாரை நம்புகிறார்களோ அவர்கள் எதற்கு சக்தி பெற மாட்டார்கள்? அல்லாஹ்வை அன்றி யாரை நம்புகிறார்களோ அவர்கள் எதற்கு சக்தி பெற மாட்டார்கள்? பாஸ். டைம் அப் ஆயிடுச்சு. உம்மு சுலைம். அவர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை மாற்றுவதற்கோ திருப்புவதற்கோ சக்தி பெற மாட்டார்கள். மிக சரியான பதில். 5 மதிப்பெண்கள். அவர்களை விட்டும் துன்பத்தை நீக்கவோ திருப்புவதற்கோ மாற்றுவதற்கோ அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். ஓகே, இப்போ உங்களுக்கான நேரடி கேள்வி. உம்மு சுலைம், இஸ்ரவேலர்கள் இஸ்ராயலின் வழித்தோன்றர்களை எவற்றை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான்? இஸ்ராயலின் வழித்தோன்றர்களுக்கு எவற்றை கொண்டு அல்லாஹ் உதவினான்? ஆண் மக்களை கொண்டும் செல்வத்தை கொண்டும். ஆண் மக்களை கொண்டும் செல்வத்தை கொண்டும் என்பது மிகச் சரியான பதில். 10 மார்க். அடுத்த இந்த சுற்று முடிவடைந்திருக்கிறது. அடுத்த சுற்று ஆரம்பம். யாருக்கு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். எது உங்களுக்கே உரியது? எது உங்களுக்கே உரியது? பைக்கில் சொல்லுங்க. எது உங்களுக்கே உரியது? இங்கம்மா லுக்மான். நன்மையும் தீமையும். நன்மை செய்தால் அது உங்களுக்கே, தீமை செய்தாலும் அது உங்களுக்கே. மாஷா அல்லாஹ், விஷயம் சரியான பதில். 10 மார்க். நம்ம என்ன நன்மை செய்யணுமோ அது நமக்கு தான். நம்ம என்ன தீமை செய்யணுமோ அது நமக்கு தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணுமா தீமை செய்யணுமா? இதெல்லாம் ஆழமா பதிய வைக்கணும். அதான் விஷயம். சொல்றது பெருசு இல்லை, ஆழமா மனசுல பதிய வைக்கணும். இப்ப நன்மை என்ன? இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த லைலத்துல் கத்ர் இருக்குல்ல, லைலத்துல் கத்ர்ல அதாவது ஒரு நாள் எத்தனை மாதத்துக்கு சமம்? 1000 மாதங்கள். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது.
அப்போ ஒரு ரூபா தர்மம் பண்ணால் கூட அல்லாஹ் என்ன செய்வான், அதுக்கு பல மடங்கு நன்மை தருவான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவில் நீங்கள் செய்யுங்க, தர்மம் கூட நீங்கள் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் செய்யலை. இந்த நீங்கள் பள்ளிக்கு வரும்பொழுது உங்களால் என்ற பொருளாதாரத்தை செய்யுங்க, தாவா பணிகளுக்காக கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் கீழே என்ன செஞ்சிடணுமா, அதுக்கு உண்டான ஒரு பக்கெட் வைப்போம், நீங்கள் போட்டுருங்க. மேலேயும் ஆண்களுக்கு வைப்போம், போட்டுருங்க. ஏன்னா நம்ம என்ன நன்மை செய்தால் அது நமக்கு கல்யாணம் செஞ்சு திரும்ப தந்துடுவோம். சரி, ஓகே. அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை எப்படி ஆக்கி உள்ளான்? சிறையாக ஆக்கியுள்ளான். சிறையாக ஆக்கி உள்ளான். ஜெயில் இருக்குல்ல, ஜெயிலில் கிடந்தா என்ன ஒரு நிலையோ அதே மாதிரி நரகத்தை அல்லாஹ் இறை மறுப்பாளருக்கு ஆக்கியிருக்கா. சரியான பதில் 10 மார்க். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு குர்ஆன் எதை நோக்கி வழிகாட்டுகிறது? குர்ஆன் எதை நோக்கி வழிகாட்டுகிறது? குர்ஆன் நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிறது. மாஷா அல்லாஹ், தவறான பதில். நீங்க சொல்லுங்கம்மா. இல்ல முடியுமா? இங்க லுக்மான். எது மிக தெளிவானதை நோக்கி அது நேர்வழி காட்டுகிறது? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. எது மிக தெளிவான வேற படிக்கிறீங்க, நம்ம டிரான்ஸ்லேஷன் நீங்க படிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஏன் டிரான்ஸ்லேஷன் சொல்றோம்னு சொன்னா அதுல சிகிரெல்லாம் என்ன செய்வாங்க, சிகிர் சூனியம்லாம், அதுல சூனியம்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால கொள்கை நிறைய வித்தியாசப்படும். அதனால தான் நம்மளுடைய டிரான்ஸ்லேட் படிக்க சொன்னோம். நீங்கள் சொன்னதுனால உங்களுக்கு பதில் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம அப்படி சொல்லியிருக்கிறோம். சரியா? சில விஷயங்கள் நம்ம சரியாக சொல்லிடுவோம், கரெக்டாக சொல்லிடுவோம். அதாவது ஓரளவுக்கு நெருக்கமான பதிலாக இருந்தால் ஓகே, வேற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. சரியா? சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? அங்கே மட்டும் வாய்ப்பு நிறைய. சரி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எது மிக சரியானதோ அதை நோக்கி வழிகாட்டுகிறது சரியான பதில். 5 மார்க் போட்டுருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த கேள்வி யாரு கேட்ட? டைரக்டா உம்மு சுலைம் கேட்டமா? முடிஞ்சது. மார்க் சொல்லுங்க. லுக்மான் 55, ஆயிஷா 35, உம்மு சுலைம் 45. சரியா? இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா டீம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் மனுஷனை பத்தி பேசுறான். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் மனிதனை பத்தி எல்லாம் பேசுறான். இந்த மனிதன் எப்படிப்பட்டவனாகலாம் இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு 3 காரியத்தை எல்லாம் சொல்றான். அது என்னலாம்? இந்த மனுஷன் இப்படிலாம் இருக்கிறான். 3 காரியம். அவசரக்காரனாக இருக்கிறான். 1. நன்றி கெட்டவனாக இருக்கிறான். 2. கஞ்சத்தனமானவனாக இருக்கிறான். கஞ்சத்தனமானவன், பெரும் கஞ்சனாக இருக்கிறான். சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க உங்களுக்கு. உம்மு சுலைம். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு மனிதன் எவ்வாறு கவனிக்கப்படுகிறான்? மனிதன் எவ்வாறு கவனிக்கப்படுகிறான்? கவனிக்க, வாட்ச். நீங்க இல்ல, கீழே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவனுடைய செயல்களுக்காக அவன் கழுத்தில் ஒரு பதிவேடு உள்ளது. அதன் மூலம் அவன் கழுத்தில் ஒரு ஏடு உள்ளது. ஏடு பொருத்தப்பட்டது. சரியான மாஷா அல்லாஹ், 10 மார்க் போட்டுருக்கு. இப்போ மனுஷன் எப்படி கவனிக்க போறான்னா, கழுத்துல ஒரு ஏட்டெல்லாம் வச்சிருக்கிறான். தொட்டு பாருங்க, இருக்கா? தெரியாது. தொட்டு பார்த்தா தெரியாது. அது இன்விசிபிள், தெரியாமையே அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம். இப்போ என்னத்தை ரெக்கார்ட் பண்ணோம் அந்த ஏடு? இப்போ நம்ம என்னத்தை ரெக்கார்ட் பண்ணுவோம்? பள்ளி வாசலில் உட்காந்து அல்லாவுடைய வேதத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி அறிஞ்சு கொண்டு இருந்தார்கள்னு ரெக்கார்ட் ஆகிடும். இந்த தேதியில், இந்த வருஷத்தில், இந்த நேரத்தை இப்படி தான் கழிச்சாங்க, இப்படி தான் அல்லாஹ் வாட்ச் பண்ணுறான். இந்த இதைத்தான் அல்ல செய்வான், மறுமையில் தருவான். சரியான பதில். இப்போ லுக்மான் அணியினருக்கு மனிதன் எதற்கெல்லாம் பிரார்த்திக்கிறான்? மனிதன் எதற்காகவெல்லாம் பிரார்த்திக்கிறான்? நன்மைக்கும் தீமைக்கும். நன்மைக்காகவும். மாஷா அல்லாஹ், சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க. சரி சரி, அடுத்த சுற்று. சரியா? உம்மு சுலைம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த சுற்று என்னன்னு கேட்டீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக, ரிலேட்டடான வேர்ட்ஸை நீங்கள் சொல்லணும். ஒரு டீமுக்கு 3 கேள்வி கேட்போம். ஃபர்ஸ்ட் உம்மு சுலைமுக்கு 3 கேள்வி, அடுத்து
ஆயிஷா டீமுக்கு 3 கேள்வி, லுக்மான் அணியினருக்கு 3 கேள்வி. உம்மு சுலைம் அணியினருக்கு பொறுத்துக ரிலேட்டடான பக்கத்தில் உள்ள வார்த்தை. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறை நம்பிக்கையாளர்கள் அல்லது இறை நம்பிக்கையாளர்களுக்கு தெரியல. இரண்டாவது, மறுமையை நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்களுக்கு நரகம் உறுதி. நரகம் உறுதி, தவறான பதில். சரி, மூணாவது கேள்வி, 2 சான்றுகள். இரவும் பகலும். இரவும் பகலும். 3 கேள்விக்கு 1 சரியா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு 10 மார்க், அவங்களுக்கு 10 மார்க் போடுங்க. சரி, அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு சொல்லிடுறேன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரும் கூலி இருக்கிறது, மறுமையை நம்பாதவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. 2 சான்றுகள், இரவு பகல். சரியான பதில். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு கப்பல். நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 10 மார்க்கு. வலிமை கொண்ட அடியார்கள். வலிமை கொண்ட அடியார்கள். மாணவர்கள். தவறு. செல்வம், ஆண் மக்கள். 3வது கேள்வி, செல்வம் இஸ்ரவேலர்களுக்கு உதவி. சரியான பதில். 10. மொத்தம் 20 மார்க். வலிமை கொண்ட அடியார்கள்னா வீடுகளுக்குள்ள நுழைந்தார்கள். வீடுகள் தான் அது சரியான பதில். இப்போ யாருக்கு? லுக்மான். திகுங்குதா பாப்போம். பெண் ஒட்டகம். பெண் ஒட்டகம். சமூது. சரியான பதில். 10 மார்க். 9 சான்று. மூசா. சரியான மார்க். 20. உண்மையை கொண்ட வேதம். உண்மையை கொண்ட வேதம். உண்மையை கொண்ட வேதம். குர்ஆன் என்பது சரியான பதில். 30 மார்க். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு லுக்மான் பேர் வச்சதுனாலே அழகா விளையாடுறாங்க போல. ஞானம் நிறைந்த லுக்மான்ங்கிற மாதிரியே ஞானத்தோட அழகா விளையாடுறாங்க. மாஷா அல்லாஹ். 30 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. ஓகே, அடுத்த சுற்று ஆரம்பமாகிறது. யாருக்கு? லுக்மான் அணியினர்களிலிருந்து ஆரம்பிப்போம். மார்க் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கேட்கலாமா? அவங்களுக்கு கேட்க சொல்லணுமா? லுக்மான் 95, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 65, உம்மு சுலைம் 65. 2 சேம்ல நிற்கிறீங்க. 65. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. லுக்மான் அணியினருக்கு இந்த அத்தியாயத்தில் பைபிளுக்கும் குர்ஆனுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு ஒன்று அல்லாஹ் சொல்றான். பைபிளுக்கும் குர்ஆனுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு அல்லாஹ் சொல்றான். நிறைய வேறுபாடு இருக்கு, ஆனா இந்த அத்தியாயத்தில் ஒரு வேறுபாட்டை சொல்றான். இஞ்சிலுக்கு குர்ஆனுக்கும். ஆனா இப்போ உள்ள பைபிள் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இஞ்சில் உண்மையான வேதம் இப்போ உள்ளது. இதுக்கு பதில் சொன்னீங்க வைங்களேன், 50 மார்க்குங்க. யார் சொன்னாலும் 50 மார்க். அப்படி சொல்லவே இல்லையா? இதுக்கு யார் பதில் சொன்னாலும் 50 மார்க். உம்மு சுலைம். இருங்கம்மா, அவங்க சொல்லலம்மா. இருங்க. குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறான், பைபிளை திருத்தி. சரியான பதில் இல்லை, தப்பு. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கு அவங்களுக்கு தடை செய்த உணவை அல்லாஹ் இந்த உம்மத்துகளுக்கு ஹலால் ஆக்கியிருக்கிறான். அது இந்த கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துகளுக்கு ஹலால் ஆக்கிக்கிற உணவை தப்பு. அடுத்து உம்மு சுலைம். பெரிய படிப்பு என்னங்க அது? முஸ்லீம் சொன்னீங்கள, முஸ்லீம் சொல்லிட்டாமாண்டி. தியாக செம்மல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அணி. நபிக்கு இத அருளா அல்லாஹ் சொல்றான். என்னமா? நபிக்கு இத அருளா அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை நபிக்கு அருளாக அல்லாஹ் சொல்றான். சரி.
அந்த வஹி செய்தியை அல்லாஹ் நாடுனா போக்கிருவோம் அப்படின்னு சொல்றான். மாஷா அல்லாஹ், சரியான பதில் இல்லை, தப்பு. சரியா? இல்லை, சான்ஸ் முடிஞ்ச அவ்வளோதான். சரி, இப்போ நான் வந்து தப்பு, 3 பேருமே தப்பாக சொல்லிட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு குழு ஒன்று கொடுப்பேன். அந்த குழு கொடுத்தவொடனே எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு அந்த பாயிண்ட் எடுக்கும். எங்களுக்கு தெரியும் சொல்லணும், தெரிஞ்சு ஒழுங்காக சொல்லணும்னா 10 மார்க் மைனஸ் ஆகிடும். அதுவும் கவனம் வச்சுங்க. தெரிஞ்சு ஒழுங்காக சொல்லணும்னா 10 மார்க் மைனஸ் ஆகிடும். சரி, அந்த குழு இப்போ கொடுக்குறேன். எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். யாருமா? ஐசா டீம். ஐசா டீம், சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவருடைய சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார். சரியான பதில். இது வந்து 20 மார்க் போடுங்க. ஐசா டீம் 20 ஏன்னா 50லேருந்து குறையுதுல. 20 ஒலா தசிரு வாசிரத்தும் விஸ்ர உஹ்ரா. ஒருவர் பிறரது சுமையை சுமக்க மாட்டார். விளங்குதா உங்களுக்கு? அங்க என்ன செய்வாங்க? எல்லா பாவத்தையும் கொண்டு போய் யார் தலையை வைப்பாங்க? ஏசு மேல வைப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு தான். யாருடைய பாவத்தையும் நம்ம சுமக்க முடியாது. இதுதான் மிகப்பெரிய வித்தியாசங்க. பாவத்தை செஞ்சு வச்சு அங்கே போய் நின்றுட்டு எல்லாத்தையும் உங்க மேல ஒப்படைச்சிட்டேன்ருவாங்க. சரி, ஓகே, முடிச்சதுமா? யார் கேட்டேன் இது கேள்வி? உங்களுக்கு தான் கேட்டேன். லுக்மான் அணிக்கு கேட்டேன். சரி, ஆயிஷா டீமுக்கு இப்போ யார் யாருக்கு அவர்களின் உரிமையை வழங்குகள் என்று அல்லாஹ் கூறுகிறான்? உறவினர்களுக்கும், ஏழைகளுக்கும், வழிபோக்கர்களுக்கும். சரியான பதில். 10 மதிப்பெண்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம், வீண் விரயம் குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வீண் விரயம் செய்யாதீர். வீண் விரயம் செய்வோர் ஷைத்தானின் சகோதரர்களாக ஆகிறார்கள். சரியான பதில். 10 மார்க். சரியா? முடிஞ்சது. சுற்று முடிஞ்சுதா? இப்போ 30 மார்க் கேள்வி. சரியா? ABC. உம்மு சுலைம், ஏ வேணுமா, பி வேணுமா, சி வேணுமா? ஏ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் சி. உங்களுக்கு பி. இப்போ உங்களுக்கு தான் கேட்குறேன். பி கேள்வி. இந்த கேள்விக்கு மொத்தம் 5 பாயிண்ட். மொத்தம் எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட். சரியா? பெற்றோர்கள் குறித்து அல்லாஹ் என்னெல்லாம் சொல்றான்? சொல். சொல்லுமா? 5 பாயிண்ட் சொல்லுங்க. அவர்களில் ஒருவரோ இருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அவரை பார்த்து சி என்றும் கூறாதீர்கள். 1 பாயிண்ட். ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பியான் செய்யற துவா செய்யணுமா? 2வது பாயிண்ட். பணிவு என்னும் 3வது பாயிண்ட். அல்லாவிற்கும் தாய் தந்தையருக்கும் அதாவது அல்லாவிற்கு கட்டுப்படவும், அது பின்னர் தாய் தந்தை கட்டுப்படவும். 3 பாயிண்ட் சொல்லு. சி என கூறாதீர்கள். சொல்லுங்க. சி என்று கூறாதீர்கள். இன்னொரு பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டாங்களே. பணிவுடன் இறக்கைன்னு சொன்னாங்களே. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட். சாகல் பேசுறாங்க, சொல்லுங்க. குழந்தையாக இருக்கும்போது அதான் துவா சொல்லிட்டீல. சரி, அவர்களிடம் மென்மையாக அவங்கள சரி பாஸ் பண்ணிடுவோம். நான் சொல்றேன், 4 பாயிண்ட் சொல்லிருக்கீங்க, 1 விட்டுட்டீங்க. சரியா? இப்போ ஆயிஷா என்ன கொஸ்டின் கேட்டீங்கம்மா? ஆயிஷா என்ன கேட்டீங்க? பிஐயா சியா? சி. கேட்கலாமா? எந்த 2 விஷயங்கள் குறித்து அல்லாஹ் ஆணையிட்டுள்ளான்? 2. எந்த 2 விஷயங்கள் குறித்து அல்லாஹ் ஆணையிட்டுள்ளான்?
தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. 2 பாயிண்ட் சொன்னாலே உங்களுக்கு தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் ஆணையிட்டுள்ளான். மாஷா அல்லாஹ், சரியான பதில். 30 மார்க். ஆயிஷா டீமுக்கு 30 மார்க். இப்போ யாருக்கு? உம்மு சுலைம். ஏ கேட்டீங்களா? கவனிக்குமா. உம்மு சுலைம் டீமுக்கு இம்மை மறுமை குறித்து அல்லாஹ் என்ன பேசுகிறான்? இந்த உலகம் மறு உலகம் இது குறித்து அல்லாஹ் என்ன பேசுறான்? 2 பாயிண்ட் தான். இவ்வுலக வாழ்வை விரும்புவதற்கு எல்லா வசதியும் எல்லாம் கொடுத்துட்றான். ஆனால் மறுமையில் அவங்களுக்கு நரகம்தான். நரகத்தில் படிக்கப்பட்டவராகவும் விரட்டப்பட்டவராகவும் இருப்பார். இல்லை, தவறு, தப்புமா, தப்பு. சரி, அப்படி பாஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி பாஸ் ஆகுதுமா? இம்மை மறுமை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான்? சொல்றேன். சரி, ஓகே, பாஸ் பண்ணிடுமா? இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, மறுமை நமக்கு சிறந்த. தவறான பதில், தவறான பதில். ஆயிஷா ரலியல்லாஹு டீம் இம்மை மறுமை குறித்து அல்லாஹ் என்ன பேசுகிறான்? கொஞ்சம் டஃபா இருக்குல்ல? ஈஸியா பதில் சொல்லிட்டு பரிசு வாங்கிட்டு போயிடலாம். பார்த்தீங்களா? இவ்வுலகை விரும்புபவர்களை தான் நாடியவருக்கு விரும்பியவாறு வழங்குகிறான். அவர்களை துன்புறுத்தும் நரகத்தை தயார்படுத்தி உள்ளான். அவர்கள் பழிக்கப்பட்டவராகவும் விரட்டப்பட்டவராகவும் ஆவார்கள். மறுமையை விரும்புபவர்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டிய. மறுமையை விரும்பியவர்களுக்கு அவர்கள் பெரும் கூலி அல்லாஹ் வழங்குகிறான். சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தை யார் விரும்புகிறாரோ அவர்களில் நாம் நாடியோருக்கு நாடியதையே நாங்களும் சொன்னோம். பழிக்கப்பட்டவராகவும் விரட்டப்பட்டவராகவும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் சொன்னீங்களோ? அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் சொன்னோம். சரி, ஓகே. 2வது பாயிண்ட் சொல்லலையே. 2வது பாயிண்ட் சொல்ல நீங்க தப்புன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டீங்க. சொல்லிட்டனோ? ஆமா. அப்படியா? சரி, அப்போ அவங்களுக்கு கொடுத்துருங்க 30 பாயிண்ட். சொல்றேன் கேட்டேன். உங்களுக்கு நான் மார்க் தரேன். இருங்க. 30 பாயிண்ட் அவங்களுக்கு, இவங்களுக்கு, உங்களுக்கு 20 பாயிண்ட் போடுங்க. ஆமாம், இதெல்லாம் ஒன்று சொல்லலை. மெயினான ஒன்று என்ன தெரியுமா சொல்ல? இருங்க. கண்ணியமான வார்த்தையை அவர்களிடம் கூறுவீராக. கண்ணியமான வார்த்தை சொல்லலை. கொன்னிலோ? சரி, 30 போட்டு. மாஷா அல்லாஹ், எல்லாமே 30 மார்க் எடுத்துட்டீங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வி உம்மு சுலைம் அணியினருக்கு. எல்லாத்துக்கும் போட்டாச்சுன்னா மாஷா அல்லாஹ், எல்லாம் அருமையாக சொல்லியிருக்கீங்க. உம்மு சுலைம் கேட்கலாமா? எதற்காக இரவின் சான்றை மங்கச் செய்து பகலின் சான்றை பிரகாசமாக்கினான்? அல்லாஹ்வின் அருளை தேடுவதற்காகவும் ஆண்டின் எண்ணிக்கையும் காலத்தின் கணக்கையும் அறிவதற்காக. சரியான பதில். 10 மார்க் போடுங்க. உம்மு சுலைம் 10 மதிப்பெண்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் புத்தகத்தை கொடுத்த பின் என்ன கூறப்படும்? மறுமையில புத்தகத்தை கொடுத்த பின் என்ன கூறப்படும்? உனது புத்தகத்தை நீயே படி, இன்றைய தினம் உன்னை பற்றி கணக்கிடுவதற்கு நீயே போதுமானவன். மாஷா அல்லாஹ், சரியான பதில். 10 மதிப்பெண்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கலாமா? கேட்குறேன். உமது இறைவனின் அருளில் ஆதரவு வைத்து அதை நீர் எதிர்பார்த்திருக்கும் நிலையில் உதவி கேட்போருக்கு கொடுக்க இயலாமல் அவர்களை நீர் புறக்கணிப்பதாக இருந்தால் எப்படி புறக்கணிப்பீர்கள்? மென்மையான வார்த்தையை. மென்மையான வார்த்தை என்பது மிக சரியான பதில். மாஷா அல்லாஹ், 10 மார்க். அடுத்து யாருக்கு? லுக்மான் கேட்கலாமா? கஞ்சத்தனம் குறித்து அல்லாஹ் என்ன பேசுறாங்க இந்த அத்தியாயத்தில்?
கஞ்சத்தனம் குறித்து அல்லாஹ் என்ன பேசுறான்? லுக்மானுக்கு தானே இந்த பொருளாதாரத்தை செலவிடுறது சம்பந்தமா சொல்லுங்க. அவங்களுக்கு தான் லுக்மான். கைகளை கழுத்தில் கெட்டிக் கொள்ளாதீர்கள் அல்லது முழுமையாக விரித்து விடாதீர்கள். சாவல் பாய் சொல்றாங்க பதில் மாஷா அல்லாஹ். 2 வந்துட்டு இன்னொரு பாயிண்ட். சரி ஓகே. சரி அப்படி ஒரேடியா விரிச்சிட்டா நஷ்டவாளியா? தவறான பதில். சரியா? சரி தப்புமா, கரெக்டாக சொல்லணும். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுங்கம்மா. அல்லாஹ் இறைவனுக்கு கொடுத்திருந்தால் உன் கழுத்தில் கட்டப்பட்டதை போல் கஞ்சத்தனமாக இருந்து விடாதே, முழுமையாக கையை விரித்து விடாதே. அது வந்து அல்லாஹ் வந்து இது செய்யறது நன்கறிபவனாகவும் இல்ல, அந்த பாயிண்ட் தான் சொல்ல. அந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. ஒரேடியா விரித்து விடாதுன்னு சொல்றீங்களே, நடுத்தரமாக இருந்து கொண்டு அந்த மாதிரி வரும். என்னமா? நடுத்தரமாக இருந்து கொள், கஞ்சத்தனமாக இருக்காதே, இதாகவும் இருக்காது, கையை முழுமையாக. தப்புமா தப்புமா. நாங்க சொல்லலாமா? முஸ்லிம் சொல்லுங்கம்மா. கவலைப்பட்டவராகவும் பழிக்கப்பட்டவராகவும் ஆகிவிடுவீர். மாசாலா, இது சரியான பதில். சரியா? அப்படி ஒரேடியா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன்னா கவலைப்பட்டவராகவும் பழிக்கப்பட்டவராக ஆகிடுவேன். 5 மார்க் போடுங்க. முஸ்லிம் 5 மார்க். அடுத்த கேள்வி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு கேட்கலாமா? fill in the blanks, கோடிட்ட இடங்களை நிரப்புக. உமது இறைவன் தான் நாடியோருக்கு டேஷ் வாரி வழங்குகிறான், நாடியோருக்கு டேஷ் கொடுக்கிறான். உமது இறைவன் தான் நாடியோருக்கு டேஷை வாரி வழங்குகிறான், நாடியோருக்கு டேஷ் கொடுக்கின்றான். நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாகவும் வழங்குகிறான், நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை குறைத்தும் அளவோடும் வழங்குகிறான். சரியான 10 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு 10 மார்க். அடுத்த கேள்வி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வீண் விரயம் குறித்து கேட்டணும். வீண் விரயம் குறித்து அல்லாஹ் என்ன பேசுகிறான் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லியாச்சு. ரைட் சார். வீண் விரயம் குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வீண் விரயம் செய்வதால் ஷைத்தானின் சகோதரர்கள். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. உங்களுக்கு கேட்டாச்சா? ஆமா. பதில் சொல்றீங்க பாத்தீங்களா? 10 மார்க் கூட போடும் பாத்தீங்களோ? சரி ஓகே. சரி இப்போ உங்களுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு அல்லாஹ் தன் அடியார்களின் எதை நன்கறிந்தவனாக இருக்கிறான்? அல்லாஹ் தன் அடியார்களின் எதை நன்கறிந்தவனாக இருக்கிறான்? தன் அடியார்களின் உள்ளங்களை நன்கறிந்தவனாக இருக்கிறான். உள்ளங்களை. மிக சரியான பதில் இல்ல, தப்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் அல்லாஹ் தனது அடியார்களின் பாவங்களை நன்கறிந்தவனாக இருக்கிறான். பாவங்கள். சரியா? முடிஞ்சது. சரியா? லுக் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் 5 மார்க் போடுங்க. இல்ல அவ்வளவுதான். இல்ல இப்படிதான் போகுது. இப்படிதான் போகுது. இல்ல இங்கிட்டு தான் போகுது. சரி ஓகே. அடுத்த கேள்வி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த தூதருக்கு பின்னர் எத்தனையோ தலைமுறையினரை அழித்துள்ளோம் என்று அல்லாஹ் சொல்றான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சரியான பதில். 10 மார்க். சரி. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறை நம்பிக்கையாளராக இருந்து மறுமையை விரும்பி அதற்காக முயல்வோருக்கு அம்முயற்சி எப்படி இருக்கும்? நன்றி பாராட்டப்படுவதாக இருக்கும். சரியான 10 மார்க். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா உமது இறைவனின் எது தடுக்கப்பட்டதாக இல்லை? அருட்கொடைகள் தடுக்கப்பட்டது. சரியான 10 மார்க் போட்டுறீங்களா? இப்போ அடுத்தது முடிஞ்சு ஒரு சுற்று முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு தான் லுக்மான். மறுமையே எதை கொண்டது? மறுமை எதை கொண்டது? மறுமை எதை கொண்டது? மறுமையே எதை கொண்டது? சரி பாஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுமை எதை கொண்டது? சிரமங்களை கொண்டது. தப்பு.
மறுமை உயர்ந்த பதவிகளை கொண்டது. மிகச் சரியான பதில். உம்மு சுலைம். உம்மு சுலைம் 10 மார்க். சாரி 5 மார்க் சார். பாஸ்கெல் 5 மார்க். இந்த கேள்வி உங்களுக்கு தானே கேட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க டீமுக்கு எவை விசாரிக்கப்படும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் எவை விசாரிக்கப்படும்? செவி, பார்வை, உள்ளங்கள். சரியான பதில். 10 மார்க் போடுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் பூமியில் எவ்வளவு காலம் தங்கி இருந்ததாக எண்ணுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான்? சிறிது காலம். 10 மார்க். உம்மு சுலைம். இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கலாமா? மனிதர்களுக்கு சோதனையாக அல்லாஹ் எதை ஆக்கியுள்ளான்? மனிதர்களுக்கு சோதனையாக அல்லாஹ் எதை ஆக்கியுள்ளான்? மனிதர்களுக்கு சோதனையாக அல்லாஹ் எதை ஆக்கியுள்ளான்? ஆண் மக்கள் செல்வங்கள் சரியான பதில் இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனிதர்களுக்கு சோதனையாக அல்லாஹ் எதை ஆக்கியுள்ளான்? மீண்டும் எழுப்பப்படுவது. சரி, பாஸ். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சபிக்கப்பட்ட மரத்தையும். தப்புமா தப்பு. சரியா? சரி, நான் பதில் சொல்லிடுறேன். இவ்வுலகத்தையா? தப்புமா, பதில் சொல்லிடுறேன். நாம் உமக்கு காட்டிய காட்சியையும் சொன்னீங்களோ? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரிதான். சபிக்கப்பட்ட மரத்தையும் மெஹராஜ் காட்சி நாம் உனக்கு காட்டப்பட்ட. சரி, சரியா சொல்லிருக்காங்க. கரெக்டா. சபிக்கப்பட்ட மரத்தையும். சரியா? 5 மார்க் போட்டுருங்க. உம்மு சுலைம் 5 மார்க். இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டேன்னா அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. இப்போ எங்களுக்கு தான் இல்ல இந்த கேள்வி லுக்மானுக்கு கேட்டோம். அப்படிதானே கேட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு மறுமையில் மனிதர்கள் யாருடன் அழைக்கப்படுவார்கள்? தலைவர்களோடு அழைக்கப்படுவார்கள். 10 மார்க் போடுங்க. அடுத்து உம்மு சுலைம் மறுமையில் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார் என்று எவர்களை அல்லாஹ் கூறுகிறான்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மறுமையில் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று எவர்களை அல்லாஹ் கூறுகிறான்? இறை நம்பிக்கை கொண்டவங்களே. சரியான பதில் இல்ல, தப்பு. இந்த பாச உங்களுக்கு லுக்மான். மறுமையில் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று எவர்களை அல்லாஹ் கூறுகிறான்? சரி, இறையச்சம் உடையவர்கள். தப்பு. அவங்க இறை நம்பிக்கையால் நீங்க இறையச்சம் உடையவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நன்றி செலுத்தியவர்களுக்கு. சரியான பதில் இல்லை. வலது கையில் ஏடு வழங்குபவர்கள். சரியா? வலது கையில் ஏடு வாங்குவாங்கள அவங்களுக்கு சிறிதளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல என்ன விஷயம்னா, நாம நாளை மறுமையில எந்த கையில புத்தகத்தை வாங்கணும்? வலது கையில வாங்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி வாங்கிட்டனா நமக்கு மறுமையில சின்ன அளவு கூட அல்லாஹ் செய்ய மாட்டான், அநியாயம் பண்ண மாட்டான். சரி, மார்க் சொல்லிடுங்க. லுக்மான் 145, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 180, உம்மு சுலைம் 150. அதாவது அப்படியே தலைகீழ மாறிட்டு அப்படிதானே ஆயிஷா முன்னாடி வந்துட்டாங்க. சரி, இப்போ 30 மார்க் கேள்வி. சரியா? ஃபர்ஸ்ட் லுக்மானுக்கு ABC என்ன வேணும்? சி கேட்டுறேன். வஜாஅல் ஹக் வஜஹகல் பாத்தில் இப்படின்னு ஒரு சொல்றோம். இதுக்கு அர்த்தமும் அந்த விஷயத்தை சொல்லுங்க. என்ன சொல்றேன்? என்ன क्वेश्चन கேட்டா சொல்லுங்க. இந்த சொல்றாங்க பாருங்க. சரி, மாஷாஅல்லாஹ், சரியான பதில். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழியக்கூடியதாக இருக்கிறது என்பது மிகச் சரியான பதில். 30 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏ வேணுமா பி வேணுமா? ஏ. கொஸ்டின்
அல்லாஹ்வின் வேதத்தை நபி புனைந்து கூற வேண்டும் என ஆசைப்படுவோர் பக்கம் நபி சாய்ந்திருந்தால் நபியை அல்லாஹ் என்ன செய்வான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவ்வுலகில் இருமடங்கு வாழ்வில் இருமடங்கு வேதனையையும் மரணத்தில் இருமடங்கு வேதனையையும் அல்லாஹ் கொடுத்திருப்பதாக சொல்கிறான். சரியான 10 மார்க் கொடுங்க. 30 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு பி மட்டும் மிச்சம் இருக்கு, அப்படிதானே? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் கூறுவது என்ன? தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் கூறுவது என்ன? உரத்த குரலிலோ ஓதாதீர்கள். உரத்த குரலில் ஓதாதீர்கள். ஓதரமே உரத்த குரலில் மெதுவாக அமைதியாகவும் ஓத வேண்டாம். இதற்கு இந்த இடைத்தரமான நடுத்தரத்தில் ஓதுவீராக. இல்லை, இன்னும் ஆரம்ப ஃபர்ஸ்ட் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். சூரியன் உச்சி சாய்ந்ததில் இருந்தும் சூரியன் மறைவிற்கும் நேரத்திலும் தொழுகை நிலைநிறுத்துவீராக. இன்னும் இரவின் நடுப்பகுதியிலும் நிலைநிறுத்துவீராக. இரவின் நடுப்பகுதியிலும் தொழுகை நிறைவேற்றுவீராக. சரி, ஒரு செகண்ட் தப்பா சொல்லிட்டீங்கம்மா. இல்லை, தப்பா சொல்லிட்டீங்க. இப்போ பாஸ் ஆகி இங்கே வருது உங்களுக்கு. லுக்மான், தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் இந்த சூறாவில் என்ன கூறுகிறான்? சூரியன் உச்சி பொழுதிலிருந்து இரவு வரை உள்ள தொழுகையும் இரவில் நடு தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் இதனும் கூறுகிறான். மேலும் நீங்கள் ஃபஜ்ர் தொழுகையில் சத்தமாக ஓதும் போது மிகவும் இல்லாமல் குறைத்தும் இல்லாமல் இடையில் நீங்கள் கணக்கிட்டு ஓதுமாறு சொல்கிறான். இது எப்படி எடுக்கும்? சரி, இல்லை உங்கள்கிட்டையும் தப்பா வந்திருக்கு. ஆயிஷா சொல்லுங்க, நீங்க சரியா சொல்லுங்க பார்ப்போம். சூரியன் உச்சி சாய்ந்ததில் இருந்து இரவின் கடைசி தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக. ஃபஜ்ரில் ஓதப்படும் வசனங்கள் சாட்சி கூறப்படுவதாக உள்ளது. இதுதான் கரெக்டான பதில். சரியா? 30ல் பாதி மதிப்புக்கு போடும். 15 மார்க் போடுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு 15 மார்க். சரி, 3 முடிஞ்சது. சரியா? அடுத்து நெருங்க போறோம். அடுத்த ஒரு சுற்று ஒன்று இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுற்று. சரியா? அதை முடிச்சிருவோம் சீதம். இப்போ 50 மார்க் கேள்வி. 50 மார்க் கேள்வி. சரியா? நான் சொல்றேன் எப்படின்னா, ஏபிசி 1 2 3 என்ன வேணும்? 3. ஆயிஷா என்ன 1 2 3 சொல்லிட்டாங்க. 2 1 இருக்கு. 1 அப்ப அவங்களுக்கு 2, உங்களுக்கு 3. 1 கேட்கிறேன். 1 யாருக்கு? ஆயிஷா 1 கேட்கிறமா உங்களுக்கு 50 மார்க். மனித சமூகத்திற்கு தேவையான அறிவுரைகள் அல்லாஹ் சொல்றான். மனித சமூகத்துக்கு தேவையான அறிவுரைகள் மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குமா? 6 பாயிண்ட். 5 சொன்னாலே உங்களுக்கு 50 பாயிண்ட் கிடைச்சிடும். சரியா? மனித சமுதாயத்துக்கு தேவையான அறிவுரைகள். பாஸ் பண்ணிடலாமா? இன்னும் 50 மார்க் கேள்வி. இது மனித உயிர்களை நீங்கள் அநியாயமாக கொலை செய்யாதீர்கள். அதுக்கப்புறம் பொறுமையாக சொல்லுங்க. நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிப்பது நாமே. மனித உயிர்களை புனிதம், கொலை செய்யாதீங்க. 1. 2வது
உங்கள் குழந்தைகளை வறுமைக்கு பயந்து கொலை செய்யாதீர்கள். 2. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். 3. அது மானக்கேடனாகவும். அது வேணா கொடுங்க. 3. அடுத்து அனாதைகளின் சொத்துக்களை சரியான முறை அவங்க பருவ வயதை அடையும் வரை சரியான முறையில் தவிர நீங்க உண்ணாதீர்கள். 4. இன்னொரு பாயிண்ட் சொன்னாதான் முழு பாயிண்ட் கிடைக்கும். இது அவங்களுக்கும் உங்களுக்கும் நாம உணவளிக்கிறோம். அதுல பாயிண்ட் வந்துடும். அதுல வந்துடும். சரிம்மா, சரி இதை விட்டுருவோம். சரியா, அப்படியே பாஸ் பண்ணிடுவோம். இல்லை இது கிடையாது. அவங்கள அடுத்து பி 2வது கேள்வி யார் கேட்டார்? 2வது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 2வது கேள்வி. நான் கடைசியாக சொல்றேன், மார்க் எப்படி தருவேன்னு சொல்றேன். சரியா, வீண் விரயம் செய்யாதீர்கள். இல்லம்மா. 2வது கேள்வி, ஷைத்தான் அல்லாஹ்விடம் சொன்னது என்ன? ஷைத்தான் அல்லாஹ்விடம் சொன்னது என்ன? இருங்க, 1 2 அப்புறம் அல்லாஹ் ஷைத்தான்ட்ட சொன்னது என்ன? சரியா, ஷைத்தான் அல்லாஹ்விடம் சொன்னது என்ன? அல்லாஹ் ஷைத்தானிடம் சொன்னது என்ன? உன் மக்களை அனைவரிலும் வழிகெடுப்பேன் என்று ஆதமுடைய சந்ததியினரை சிலரை தவிர மற்றவரை வேறெடுப்பேன் என்று கூறுவான். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சொல்லுவான். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சொன்னது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லணும். பேசாதீங்க. களிமண்ணால் படித்தவனுக்கு சஜிதா செய்ய வேண்டுமா என்று அல்லாஹ்விடம் கேட்பான். நீங்க ஸ்ட்ராங்காவே சொல்ல மாட்டிருக்கீங்களா? அப்படியே சரி, ஃபர்ஸ்ட் லைன் சொல்றோம். சொல்லுங்க. நீங்க வானவர்களுக்கு ஆதம் நபிக்கு சஜிதா செய்யும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இபிலிஸ் தவிர மற்ற அனைவரும் சஜிதா செய்தார்கள். இல்லம்மா, நீங்க நான் ஷைத்தானுடைய கூற்று மட்டும் தான் கேட்கிறேன். சரியா? சரி, நீங்களும் பண்ணீங்க விட்டுருவோம், பாஸ் கிடையாதுமா. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. ஐசா டீமுக்கு ஞாபகம் வந்துட்டு சொல்லலாமா? இருங்கம்மா ஒரே ஒரு பாயிண்ட் இருங்கம்மா. இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கேட்கலாமா? மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு இந்த கேள்விக்கு. 5 பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு 50 மார்க் கிடைக்கும். சரியா, நல்லா கவனிங்க. இதையெல்லாம் நீர் செய்யாத வரை உம்மை நாங்கள் நம்பவே மாட்டோம் என்று அவர்கள் கூறியது என்னலாம்? இதையெல்லாம் நீங்க செய்யாத வரை தங்கத்திலான வீடு, வானத்தில் ஏறுதல், அப்புறம் எங்கள் தலையில் வானத்தை துண்டு துண்டாக பொழிய செய்தல், அதுதான் வேதத்தை எளிய முறையில் படிக்க வைத்தல், எங்கள் மீது வானத்தை துண்டு துண்டாக பொழிய செய்தல் 1. தங்கத்தாலான வீடு, தங்கத்தாலான வீடு 2. அப்புறம் வானத்தில் ஏறி செல்லுதல், எங்களுக்கு எளிமையான முறையில் ஒரு வேதத்தை வானத்திலிருந்து இறக்குதல். அப்படி இறக்காது. சரி, 3 பாயிண்ட் இல்ல 4 சொல்லியிருக்கு. தங்கத்தாலை விடுத்து தெரியிட்டேனே. 4 சரி, 4 சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. தங்கத்தாலான வீடு 1. எங்கள் மீது வானத்தை துண்டு துண்டாக பொழிய செய்தால் வானத்திலிருந்து வானத்துக்கு ஏறி செல்லுதல். 3. ஏடு, எளிதான ஏடு எங்களுக்கு இறக்குதல். வானத்திலிருந்து எளிதான ஒரே பாயிண்ட் சொல்லுங்க. எளிதான முறையில் ஏடுகளை இறக்குதல். சரி, 4. வானவர்களையும் அல்லாவையும் நேரில் கொண்டு வருவது, எங்கள் முன் நேரில் காண செய்வது. வானவர்களையும் அல்லாவையும் தவறு. இந்த பாயிண்ட் பேரிச்சம்பளையும் திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் ஆறுகள் ஓடு செய்வதிலும். 5.
அவங்க சொன்ன நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. பீர் நீரூற்று பீர் நீரூற்று பூமியில் ஒரு நீரூற்று 6 பாயிண்ட் 50 மதிப்பெண்கள். மாஷா அல்லாஹ் சந்தோஷம் பாருங்க சாய். சரி ஓகே. ஆயிஷா ரலியல்லாஹு டீம் அவங்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு டீம் அவங்களும் முழுசா பதில் சொன்னதுனால அவங்களுக்கு எந்த மதிப்பெண்ணும் போவாது. ஐசா டீம் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோமே. இல்லம்மா சரியா கடைசி பாயிண்ட் இப்போ ஞாபகம் வந்துட்டு சொல்லலாம். இல்லை விட்டுருங்க. சரி அடுத்த கேள்விக்கு போறேன். இப்போ விறுவிறுப்பான சுற்று மார்க் சொல்லிடுவா. லுக்மான் 225, ஆயிஷா 225, உம்மு சுலைம் 150. ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கும் லுக்மான் டீமுக்கு தான் இப்போ போட்டியே. சரி இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு டீம்ல இருந்து கேட்குறோமா? மறுமையில் குருடராக யார் இருப்பார்? இந்த உலகத்துல வந்து சிந்தனையில குருடா இருக்கிறோம். சரியான 10 மார்க். உம்மு சுலைம் 10 மார்க். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு டீம் அவங்களுக்கு எது இறைவனின் கட்டளையில் உள்ளது? எது இறைவனின் கட்டளையில் உள்ளது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் உயிர் சரியான பதில் 10 மார்க். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் யாரை அவன் மிகவும் மன்னிப்பவன்? யாரை அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன்? இல்ல டவுட்டாலும் சொன்னா எப்படி பதிலளிக்கிறது சொல்லுங்க. தனிமையில் பாவ மன்னிப்பு கோருவரை. மாஷா அல்லாஹ் சரியான 10 மார்க் போடுங்க. சரி அடுத்து உம்மு சுலைம் மனிதர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு எது தடையாக இருந்தது? மனிதர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு மனிதரையே அல்லாஹ் வந்து தூதரா அனுப்புறார். சரியான பதில் 10 மார்க். உம்மு சுலைம் 10 மார்க். ஃபிரௌன் மூசா நபி பார்த்து என்ன சொன்னான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபிரௌன் மூசா நபியை பார்த்து என்ன சொன்னான்? சூனியம் செய்யப்பட்ட மனிதராக இருக்கின்றீர். ஆண்கள் இங்க லுக்மான் கல்வி அறிவு வழங்கப்பட்டோரிடம் குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் என்ன செய்வார்கள்? கல்வி அறிவு வழங்கப்பட்டோரிடம் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் என்ன செய்வார்கள்? சஜிதா செய்வார்கள். சரியான பதில் 10 மார்க். உனதா அடுத்த ஒரு சுட்டு சின்ன சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான சுற்று அதுக்கு போயிடுவோம். சரியா 2 காலத்துக்கு தானே இந்த கால் மணி. இப்போ யாருக்கு? லுக்மானுக்கும். ஒரு சிறிதும் என்ன செய்யாதீர். அநியாயம். சரியான பதில். தப்பு இல்ல. சரியான பதில் இல்ல. ஆயிஷா டீம் வீண் விரயம் செய்யாது. சரியான 5 மார்க் போடுங்க. ஷைத்தான் இறைவனுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பகிரங்க எதிரியாக இருக்கிறான். ஷைத்தான் இறைவனுக்கு எப்படிப்பட்டவனா? நன்றி கெட்டவனாக இருக்கிறான். பதில் வந்துருச்சு. சரியா தப்பு. சரியா பாஸ். உம்மு சுலைம் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஷைத்தான் அல்லாஹ்க்கு வந்து நன்றி கெட்டவனா இருக்கிறான். சரியான 5 மார்க் போடுங்க. இல்ல உம்மு சுலைம் கஞ்சி போடுங்க. உம்மு சுலைம் அணி அவங்களுக்கு உம்மு சுலைம் அவங்களுக்கு மனிதனுக்கு நினைச்சிட்டேன் நான் அல்லாஹ்ன்னு நினைச்சிட்டேன். டேஷ் மனிதன் fill in the blanks. திரும்ப கேட்டிருக்கணும். முஸ்லிம். புனிதம் என்று அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான்? அல்லாஹ் புனிதமாக்கிய உயிர். சரியான 10 மார்க். சரியா முடிஞ்சிருச்சு. உம்மு சுலைம் அவங்களுக்கு 10 மார்க். அடுத்த சுற்று சஹாபாக்கள் சுற்று. சரியா சஹாபாக்கள் சுற்று மார்க் சொல்லிடுவோம். 1/4 மணி நேரம் தான் இருக்குது. ஒவ்வொரு டீமுக்கும் 5 நிமிஷம். சரியா மார்க் சொல்லுங்க. லுக்மான் 35,
லுக்மான் 245, ஐஷா 250, 5 மார்க் லீடிங்கில் இருக்காங்க. உம்மு சுலைம் 185. கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறீங்க. இந்த ரவுண்டில் ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம். கேட்குறேன். அதாவது சஹாபாக்கள் பேரை ஞாபகத்து வராது. சரி, அல்லாஹ்க்கு தவக்கல் அலல்லாஹ். ஒவ்வொரு டீமுக்கும் 10 கேள்வி கேட்போம். ஒவ்வொரு டீமுக்கும் 10 கேள்வி. ஒரு கேள்விக்கு 20 மார்க். அப்ப எத்தனை மார்க்? 200 மார்க். சரியா? ஒரு டீமுக்கும் 10 கேள்வி, 200 மார்க். ஒரு கேள்விக்கு 20 மார்க். கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் சரி ஈஸியாக பார்த்து ஆம்பளைன்னு கேட்கக்கூடாது. இப்படியே அமைச்சிக்குவோம். ஃபர்ஸ்ட் டீம் யாரு? நீங்க. செகண்ட் டீம் ஆயிஷா, தேர்ட் அவங்க. அதனால இப்படியே அமைச்சிக்குவோம். ஃபர்ஸ்ட் 10 கேள்வி உங்களுக்கு, செகண்ட் 10 கேள்வி ஆயிஷா டீமுக்கு, மூணாவது 10 கேள்வி உம்மு சுலைம். சரியா? இதை எப்படி டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இல்லை 10 கேள்வி நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். அது 5 நிமிஷம் கூட இருக்குதான் டைம். சரியா? டைம் ஸ்டார்ட் நவ். கேட்குறேன். 2 சிறகுடையவர் என்று சிறப்பு பெற்ற நபி தோழர் யார்? 2 சிறகுடையவர் என்று சிறப்பு பெயர் பெற்ற நபி தோழர் யார்? ரெண்டாவது உங்கள் எதுமா? லுக்மான். தப்பு. உஸ்மான். தவறான பதில். அடுத்த கேள்வி. இறைவனின் வாள் என்று அழைக்கப்பட்ட நபி தோழர் யார்? மைக்கில் சொல்லுங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? 20 மார்க் போடுங்க. முதலில் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி யார்? கஜிதா ரலியல்லாஹு 20 மார்க் போடுங்க. அன்ஹா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்த மீட்டவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு 20 மார்க் போடுங்க. ஹுதைபியா உடன்படிக்கை சமயத்தில் குறைஷிகளிடமிருந்து வந்த குதிரை படைக்கு தலைமை வகித்தவர் யார்? அஞ்சாவது கேள்வி. அபு சுஃபியான். சரியான பதில். இல்லை, தப்பு. போட்ட தப்புங்க. இறைவசனங்கள் அருளப்படும் போது அதை எழுத அமைக்கப்பட்ட குழுவில் தலைமை வகித்தவர் யார்? இளைஞர் தான். சரி, பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. சரியான பதில். 20 மார்க் போடுங்க. அகல் போரில் அகல் வெட்டும் யோசனை அளித்த நபி தோழர் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு. சரியான பதில். 20 மார்க் போடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது உடன் சென்ற தோழர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு. சரியான பதில். முஹர்ரம் 10 அன்று உயிர் நீத்த நபி அவர்களின் உறவினர் யார்? உசைன் ரலியல்லாஹு. சரியான பதில். 20 மார்க். இஸ்லாத்தை ஏற்பதை மகராக வழங்க சம்மதித்த நபி தோழர் யார்? இஸ்லாத்தை ஏற்பதை மகராக வழங்க சம்மதித்த நபி தோழர் யார்? சரி, 10 கேள்வி முடிஞ்சது. நீங்க ஒரு 3 நிமிஷம் தான். 7 சொல்லியிருக்கீங்களா? 7 மார்க் சொல்லியிருக்கீங்களா? 140 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது யாருக்கு? ஏழு தான். கரெக்டாக தான் பண்ணணும். சரி, அடுத்த கேள்வி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு அவங்களுக்கு தனக்கு மிகவும் விருப்பமான தோட்டத்தை தர்மமாக வழங்கியவர் யார்? அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. 20 மார்க் கொடுங்க. அவசரப்படாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் மரணத்திற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 20 மார்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன் மதீனாவுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கப்பட்ட நபி தோழர் யார்? क्वेश्चन சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன் மதீனாவுக்கு
இஸ்லாத்தை எத்தி வைக்க அனுப்பப்பட்ட நபித்தோழர் யார்? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற முதல் சிறுவர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரியான பதில். உஹது போரில் முஸ்லிம்களையும் முஅத்தா போரில் எதிரிகளையும் கதிகலக செய்தவர் யார்? இன்னொரு தடவை சொல்லுங்க क्वेश्चन. உஹது போரில் முஸ்லிம்களையும் முஅத்தா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான பதில். 20 மார்க் போடுங்க. ஓர் ஆட்டையாவது வலிமாவாக வழங்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபி தோழர் கூறினார்கள்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சரியான அன்ஹு. பதில். எந்த நபி தோழரை கஃனிடம் முழுமையான ஆடை இருக்கவில்லை? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான பதில். நபி அவர்கள் சொர்க்கத்தில் யாருடைய காலோடி யோசையை கேட்டார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரியான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை போதிக்க நபி தோழர்களோடு ஒன்று கூடிய இடம் எது? அர்க்கம் அவங்களுடைய இல்லம். தாருல் அர்க்கம். தாருல் அர்க்கம். சரியான பதில். 20 மார்க் முடிஞ்சது உங்களுக்கு. இன்னும் ஒரு क्वेश्चन இருக்கு. எந்த கலிஃபாவின் ஆட்சியில் ஸ்பெயினில் இஸ்லாம் பரவியது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான பதில். 20 மார்க். அடுத்த பேட்ச் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க டீமுக்கு தயாரா இருக்கீங்களா? ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதலில் தங்கியிருந்த வீட்டின் அன்சாரி தோழர் பெயர் என்ன? அபூ அய்யூபுல் அன்சாரி. சரியான பதில். 20 மார்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறுதி நாட்களில் அவர்களை கைத்தாங்களாக அழைத்து சென்ற இரு நபி தோழர்கள் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரு நபி தோழர். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான பதில். 20 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விலைக்கு வாங்கி விடுதலை செய்த அடிமை பெண்ணின் பெயர்? பரீரா ரலியல்லாஹு அன்ஹா. பரீரா. சரியான பதில். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் பெயர் என்ன? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. சரியான பதில். 100 ஒட்டகங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய நினைத்தவர் யார்? சுராக்கா இப்னு மாலிக். சரியான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியிலே கட்டி வைக்கப்பட்டு பின்னர் இஸ்லாத்தை தலைவரின் பெயர் என்ன? முஹம்மது இப்னு மஸ்லமா. தவறான பதில் வந்துட்டுமா? சரி, அடுத்த கேள்வி. வட்டி தடை செய்யப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தள்ளுபடி செய்ய துவக்கிய அவர்களின் உறவினர் பெயர்? அப்பாஸ் ரலியல்லாஹு. சரியான பதில். முசைலமாவினால் கைது செய்யப்பட்டு அவர் அவையில் கொல்லப்பட்ட நபித்தோழர் யார்? திரும்ப சொல்லுங்க. முசைலமாவினால் கைது செய்யப்பட்டு அவர் அவையில் கொல்லப்பட்ட நபித்தோழர் யார்? தெரியல. அபூஜஹலின் மகன் பெயர் என்ன? இக்ரிமா. சரியான பதில். முடிஞ்சதா? எத்தனை கேள்வி கேட்டோம்? இன்னும் ஒன்று இருக்கு. முசைலமா எனும் பொய்யன் யாரால் கொல்லப்பட்டான்? முசைலமா எனும் பொய்யன் யாரால் கொல்லப்பட்டான்? காலித் இப்னு வலீத். தவறு. வஹ்ஷி. சரியா? சரி, எத்தனை பாயிண்ட்? அக்ஷியா. சரி, 10க்கு 7 சொல்லிருக்கீங்க. 140. சரி, இப்போ ஆன்சர் சொல்லலையே. என்னமா? தெரியாத क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லலையே. சொல்றேன், ஒரு நிமிஷம் மார்க் சொல்லிடுவோம். ரொம்ப ரொம்ப தைரியமா சொல்ல, நம்ம கூட இருக்கீங்களோ? லுக்மான் 385, ஆயிஷா 450, உம்மு சுலைம் 325. சரியா? சரி, முடிச்சுக்குவோம். இறுதியா ஒரு கேள்வி கேட்டுருவோம். சரியா? டைம் ஆச்சு. இல்லை, இருக்கு, 5 நிமிஷம் இருக்கு. 5. ஒரே ஒரு கேள்வி. யாரு சொன்னீங்களோ அவங்களுக்கு 100 மார்க். சரியா? 100 மார்க். எங்களுக்கு தெரியும் சொல்லணும். எங்களுக்கு தெரியும் சொல்லி சொல்லனா 100 மார்க் மைனஸ் ஆயிடும். சரி, அப்படிலாம் வேணாம். 100 மார்க் மைனஸ்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் சொன்னா உங்களுக்கு மைனஸ் கிடையாதுமா? 100 மார்க் மைனஸ் கிடையாது தானே? மைனஸ் கிடையாது. ஆன்சர் தெரிஞ்சு சொல்லுவோம்.
கேட்கலாமா? கேட்குறேன். உஹது போரில் பெருமானாரது பாதுகாப்பிற்காக போராடிய நாயக தோழரின் எங்களுக்கு தெரியும் இது கேள்வியே கேட்கலைங்க, இன்னும் கேள்வியே கேட்கல இன்னும். இல்ல இல்ல எங்களுக்கு தெரியும் சொன்னது யாரு? முஸ்லிம் இல்ல நீங்க சொன்னீங்க. சரி நீங்க தான் சொன்னீங்களா? அங்கேயும் சொல்லிடுறேன். சரி ஓகே கேட்குறேன். உஹது போரில் பெருமானாரது பாதுகாப்பிற்காக போராடிய நபித்தோழரின் கைகள் சல்லடையாக்கப்பட்டது. அது எந்த நபித்தோழர்? எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க முதல்ல தெரியும். இப்போ ரெண்டாவது எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க எங்களுக்கு தெரியும். அவங்க யாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இது யார் சொல்றீங்கம்மா? உம்மு சுலைம். அபூ தல்ஹாவா? சரியான பதில் இல்லம்மா. ஆயிஷா ரலியல்லாஹு அனசிபுனு இல்ல அனசிபுனு கேள்வி கொஞ்சம் சொல்லுங்க. உஹது போரில் பெருமானாரது பாதுகாப்பிற்காக போராடிய நாயக தோழரின் கைகள் சல்லடையாக்கப்பட்டன. அந்த நாயக தோழர் யார்? சாத் இப்னு அபி வக்காஸ். சரி தவறான பதில். யாருமே பதில் சொல்ல. தல்ஹத் இப்னு அப்துல் உபைதுல்லா. சரியா? தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு. சரி முடிச்சிக்கோ, அவ்வளவுதான். சத்தமா சொல்ல மாட்டியா? சரி இன்னைக்கு பரவாயில்லை 100 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. இருங்கம்மா, அவங்களுக்கு போன தடவை யார் வின் பண்ணா? உம்மு சுலைம் டீம். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு டீம் கொடுத்துருக்கு. இந்த குர்ஆனை உங்கள் குழு சார்பாக வேற சகோதர சகோதரிகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அன்பளிப்பு செஞ்சிருங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ஒவ்வொரு டீம்லையும் கணிசமான மக்கள் இருக்கிறீங்க. இப்போ இந்த ஒற்றைப்படையோட துவா கற்று தரோம்ல, துவா கற்று தரோம் இல்லையா? 2 துவா இது வரைக்கும் கற்று இருக்கிறோம். இது மாதிரி ஒரு 5 துவா இன்ஷா அல்லாஹ் நம்ம கற்றுக்க இருக்கிறோம். இந்த 5 துவா என்ன செய்யணும்? படிக்கணும். கடைசி ஒற்றைப்படையோட என்ன செய்வோம்? யாரெல்லாம் படிச்சிருக்காங்கன்னு கேட்போம். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்களோ அத்தனை பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்வோம்? எல்லா மார்க்கும் கொடுத்துரும். இப்போ ஒருத்தர் தெரியும்னா, இப்போ எங்கள் டீமில் 10 பேருக்கு நான் படிச்சோன்னா அவங்களுக்கு கணிசமான மார்க் வரும். ஏன்னா இது துவா படிக்கிறதுக்கு அப்போ தான் படிப்பீங்க, இல்லைன்னா சும்மா விட்டுவீங்களா? அதுக்காக. சரியா? முடிச்சிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய போட்டியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒற்றைப்படையிற்கு 18வது அத்தியாயம். என்ன அத்தியாயம்? 18 கஹஃப். சரியா? சூரா அல் கஹஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.